ஸ்ரீகுருப்போ நமஹ. நமசிவாயம் நமசிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த வருஷமாவது நமக்கு நல்லா சிறப்பாக அமையுமா, ஏதாவது நல்லது நடக்குமா? நிறைய அன்பர்கள் ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். இந்த போன வருஷம் 24 பரவாயில்ல சாமி, எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல சாமி, பட் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது இல்லை, நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் அதில் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, இல்லை சாமி அது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது, ஸோ நான் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பான முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நியாய தர்மமான உங்களுடைய சிந்தனைகளும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் குருநாதருடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பால். வாராகி அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலும் 3 பெயர்ச்சிகள் நடக்க போகுது. அதில் சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று வருதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருது. இதுக்கு தனியாக நம்ம ஒரு பதிவு போட போகிறோம், அது வேறு விஷயம். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் எதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா, 3 விதமான பெயர்ச்சிகள் வருகின்றன. ஒன்று, மார்ச் 29ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தின் பிரகாரம். அதற்கு பிறகு மே மாதம் நடைபெற இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. அப்போ 3மே ரொம்ப முக்கியமான கோள்கள். சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, குருவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ராகு கேதுவை பற்றி நிறையவே சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இந்த 3 முக்கியமான பிளானட்ஸ் அந்த டிரான்சிட் ஆக போது. ஸோ இந்த டிரான்சிட்டை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட போது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, திருமணங்கள் நடக்குமா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் கேரியர் எப்படி இருக்கும், கேரியரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அதே போல் எஜுகேஷன்ஸ், மாணவ செல்வங்களுக்கு கல்வி, உயர்கல்வி அல்லது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற நீட்டு போன்ற எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, குடும்பம் எப்படி இருக்க போகுது, மெயினாக இன்கம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இன்கம், வருமானம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஜாப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி செக்டராக இருந்தாலும் சரி தான், ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும் சரி தான். ஸோ மணி நீடு. அப்போ உங்களுடைய அந்த இன்கம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது. நிச்சயமாக 12 ராசி அன்பர்களுக்கும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, வாருங்கள் அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, அற்புதமான வருஷம். எப்பொழுதுமே இந்த வருஷம் பிறந்தோம்னா சித்திரை வருஷம் இப்போ பிறக்கும்போது பஞ்சாங்கம் பார்த்து படிப்போம். பஞ்சாங்க படலம்னே ஒரு தனியாக அது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்போ என்ன சொல்லுவோம், இந்த வருஷம்
மழை நல்லா இருக்கும், பூமி செழிப்பானதாக இருக்கும், இத்தனை பங்கு மழை பூமியில் பெய்யும், நிலத்தில் பெய்யும், இத்தனை பர்சன்டேஜ் மழையாகப்பட்டது மலையிலையும், அதிகமான பகுதி கடல்லையும் பெய்யும் அப்படின்லாம் ஒரு ஒரு சந்தோஷமாக அந்த பஞ்சாங்கத்தை படிக்கிறது உண்டு. அதை போல் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த 2025 அதிகமான அதிசயங்கள் நிறைந்த வருடமாக அமையப் போகுது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கீங்க, எந்த மாதிரியான சிரமங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. குறிப்பாக வருமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனால் கடன் சுமைகள், திடீர்னு ஏற்பட்ட மாற்றங்கள், ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். நல்லா போயிட்டு இருந்தது சாமி லைஃபு, முன்னாடி இருந்தது, அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆச்சு, திருப்பியும் எழுந்து வந்தேன், திடீர்னு திரும்பவும் இந்த 24 கடைசியில் மாட்டிக்கிட்டேன். இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஜூலை மாதத்துல நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு, சிக்கலில் மாட்டிக்கிட்ட சாமி. இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, நல்ல நேரம் வந்து விட்டது. இதோ நீங்கள் எதிர்பார்த்த எனக்கு ஒரு நல்லது நடக்காதா, எனக்கு ஏதேனும் ஒரு மாற்றங்கள் நிகழாதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மை நடக்கப் போகுது. அற்புதமான வருஷம் 2025 அதிசயங்கள் நிகழ்ந்தது. ஆமாம் சாமி, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ராஜா கண்ணு, உனக்கு நல்லது நடக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு அலுப்பு தட்டி கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நடக்கணுமே சாமி, நடக்க மாட்டேங்குதே. அப்போ இதெல்லாம் உங்களுடைய சுய கர்மா, ஜாதகம், சொந்த ஜாதகம். நல்லது நடக்குன்னு எப்படி சாமி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, ஊர்ஜிதமாக எப்படி சொல்கிறீங்க, ஷூராக எப்படி சொல்கிறீங்க? விருச்சிக ராசி நேயர்களே, இது நாள் வரையில் 7ல் இருந்து வந்த அந்த குரு பகவான் 8ஆம் பாவத்துக்கு மறைய போகிறாரு. மெயினாக அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய 4ல் இருந்த சனி பகவான் மூவ் ஆகி எங்கே போகிறாருங்க, குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு, 5ஆம் பாவத்துக்கு போகிறாரு. அப்போ அர்த்தாஷ்டம சனி முடியுதா, கிட்டத்தட்ட 50% பிரச்சனையும் உங்களுக்கு முடிஞ்சுதுன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் சனி பகவான் விருச்சிக ராசியை மிரட்டுறதும் துரத்துறதே சனி பகவானுக்கு வேலையாக இருக்கே. அப்போது அந்த அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருது இந்த 2025. அதோடு மட்டும் இல்லை, 8ல் மறைந்த குரு விருச்சிக ராசிக்கு 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 2-12 பார்க்கிறார். அதோடு மட்டுமல்ல, விருச்சிக ராசிக்கு 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தையும் பார்க்கிறார். அப்போ 3, 2, 12 என்ற பாவங்களை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் கொடுத்த வாக்குகளை காப்பாற்ற முடியும். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். நான் இத்தனாம் தேதி உங்களுக்கு கொடுத்துட்றேங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எப்படியோ அன்றைக்கி ஒரு பாதி பைசாவாவது உங்களால் கொடுக்க முடியும். அந்த மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய இடத்துல இந்த 2025 அமைகிறது. சரி, அதே போல் ராகுவும் கேதுவும் ராசிக்கு 4-10 அமைகிறார்கள். சார், எப்பயுமே இந்த ராகு கேது அசுபஸ்தானங்களிலே இருப்பார்களே ஆனால், அல்லது இந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் புதிய வண்டி வாங்குவது, வண்டி வாகன யோகங்கள் அமையும். வண்டினா நீங்கள் ஏதோ 2 வீலர் நினச்சிக்கிடாதீங்க. ஒரு 12வது படிக்கிற ஒரு குழந்தை, அது ஆணோ பெண்ணோ, ஸ்கூலுக்கு தள்ளி இருக்குது, சைக்கிளை விட்டுட்டு நான் அல்லது 2 வீலர் ஒன்று வாங்கி கொடுத்து உங்கள் அப்பா 2 வீலரில் போயிட்டு வான்னு சொல்லலாம், அது ஒரு அதிர்ஷ்டம். அல்லது நீங்கள் ஒரு கனிம வளங்களை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனிக்கோ உங்கள் ஃபேக்ட்ரிக்கோ உங்கள் தொழிலுக்கோ ஒரு வண்டி வாங்கி போடலாம், தொழில் சார்ந்து, அது ஒரு அதிர்ஷ்டம். அப்போ வண்டி வாகன யோகம் அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, புதிய வண்டி வாங்குவீங்க. அது மட்டுமா, வீடு கட்டக்கூடிய யோகம் அமைகிறது. சார், ஒரு மனிதன் சுகம் எங்கே அவனுக்கு அதிகமாக கிடைக்கும்னா வீட்டில் தான் கிடைக்கும். வெளியில் உழைப்பு, அவன் எதுக்கு சார் வீட்டுக்கு வரான், 10 நிமிஷம் சுகமாக இருக்கிறதுக்காக வரான், படுத்து தூங்குறதுக்கு. அது சும்மா இருக்குமோ சுகம்னு தான் சொன்னாங்க. அப்போது கடுமையாக கஷ்டப்படக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, வீடு வாசல் அமையும். புதிய மனை வாங்குவது, புதிய வீடு வாங்குவது, அல்லது
ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அது ஏதேனும் தடைகள் இருக்குன்னா அதை திரும்பவும் அதை கம்ப்ளீட் பண்ணுறது, புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வாஸ்து பூஜை பண்ணுறது, இது போன்ற நல்ல விஷயங்கள் நடைபெறும். அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த கட்டுமான துறைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸ்க்கெல்லாம் சிறப்பாக இருக்க போகுது. அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், ஒரு பில்டர் கிட்டத்தட்ட ஒரு 200-220 வீடுகள் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அது பாதியிலே நிற்குது, தடைப்பட்டுள்ளது. இடதோஷம் காரணம். எங்கெங்கேயோ போகிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, முடியல. நம்ம இடத்துல வாராகி இடத்திலே வருகிறார்கள். அப்புறம் நாம் நேரடியாக ஹைதராபாத் போயிட்டு அங்கே பார்த்து அந்த இடதோஷம் நிவர்த்தி செஞ்சு கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகி இன்றைக்கி அது சேலுக்கு வந்து 1 by 1 புக்காக ஆரம்பிக்குது. அப்போது மாநிலம் கடந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், வீடு கட்டுறது தடைபடுதுன்னு சொன்னால் அந்த பூமி ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வருகிறது. அந்த பூமியை அது என்ன சொல்லுதுங்கிறத கேட்டு அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் அந்த பூமி உங்களை வாழ வைக்கும். இதை புரிஞ்சுக்கணும் சாமி. இதை புரிஞ்சுண்டு அதை காதலை வாங்கி நடந்து கொள்வீர்களேயானால் நஷ்டம் வராது, வீண் செலவு வராது, ஏமாற்றம் வராது, வீண் விபத்துக்கள் வராது. நம்ம நிறைய செய்திகளில் பார்க்குறோமே, கிரேன் விழுந்தது, அதில் கல் விழுந்தது, கட்டுமான தொழில் இப்படி ஒருத்தர் இறந்துட்டாங்க, 2 பேர் இறந்துட்டாங்கன்னு. இதெல்லாம் செய்தி இதுதான், அந்த பூமி இடதோஷத்தை குறிக்கின்றது. அதை போல இடதோஷங்கள் இருக்குமே ஆனால், அல்லது அங்கே வேறு ஏதேனும் தேவதைகள் இருந்து அந்த தேவதைகள் ஏதேனும் சொல்ல வருமேயானால் அதெல்லாம் புரிந்து நடந்து கொள்வீர்களேயானால் நிச்சயமான கட்டுமான தொழில்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது சொந்த சொத்தாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், பூர்வீக இடமா இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே உயிர் உண்டு சாமி. இதை தான் நம்ம வாராகி சொல்கிறாங்க. அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வீடு, வாசல், மனை, மனைவி, வண்டி, வாகனம், சுகம், யோகம், இவை எல்லாம் உங்களுக்கு அமைய போகுது. விருச்சக ராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால், நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளி மாநிலமாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களாக இருக்கலாம், வயோதிக பருவத்தில் இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், விருச்சக ராசி நேயர்களே, இந்த 2025 வாழ்த்தக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, விருச்சக ராசி அன்பர்களே, நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குறிப்பாக உடல் நல குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால், எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு சாமி, இப்படி ஆயிடுச்சு, நல்லா இருந்தார் எங்கள் வீட்டுக்காரு, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, என் பையன் சிறப்பாக இருந்த, சின்ன குழந்தையாக இருக்கலாம், ஒரு 5 வயசு 7 வயசு 10 வயசாக இருக்கலாம், இல்லை மிடில் ஏஜாக இருக்கலாம். அன்றைக்கெலாம் பார்க்குறோம் ஒரு மிடில் ஏஜ், ஒரு 30, 32, 36 வயசு பார்க்குறேன், கிட்னி ஃபெயிலியருங்க. எப்படிடா உனக்கு இது வந்தது அப்படின்னு கேட்டால் தெரியல, கால நேரம் சார், எல்லாமே கால நேரம் தான் சார் காரணம். இதை நீங்கள் உணரணும், அதான் விஷயம். அவருக்கு என் சுகர் கிடையாது, எந்த விதமான நோயும் கிடையாது, ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டயாலிசிஸ் பண்ணுறாங்க. என்ன மருத்துவம் இது, என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ அதை போல் உடல்நல குறைவுகள், ஆப்ரேஷன்ஸு ஏதேனும் இருக்குமே ஆனால் உடல் நலம் அதிகரிக்கும், ஆயுள் பாவம் அதிகரிக்கும். மனசில் பயமாக இருக்கா, மரண பயம் இருக்கா, அந்த பயம் எல்லாம் விலகி மனசில் நல்லா தைரியமாக நம்மளும் கான்ஃபிடென்ட்டு அதிகரிக்கும், ஆயுள் பாவம் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் எனதருமை விருச்சக ராசி நேயர்களே. அதே போலத்தான் குடும்ப வாழ்க்கை, குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை விருச்சக ராசி நேயர்களே.
ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள், மன வேற்றுமைகள் இருக்குமே. ஆனால் நானும் எங்கள் வீட்டுக்காரமாவும் பிரிஞ்சிருக்கோம், வெளியில் போயிட்டோம், அல்லது அவங்க அம்மா பேச்சை கேட்டு நாங்கள் இருக்காங்க, வரமாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பொறுப்பில்லாமல் நடந்துக்கிறாங்க, அல்லது அவங்க அம்மா தான் முக்கியம்னு நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மெயினாக வசியம், செய்வினை கோளாறுகள், குடும்ப தகராறுகள், எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாமே கூட விலகி நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, அப்போ நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம், நேரம் போகிறதே தெரியல. அப்போ உங்களுடைய கேள்விகள், சாமி நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, என்னை பற்றி எதுவும் நீங்கள் சொல்லலையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது சாமி, எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.